தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எக்கச்சக்கமான பார்ட் 2 படங்களை எடுத்து தமிழ் சினிமாவை வாழ வச்சுட்டாங்க. போதும்பா, முன்னாடி வச்சவங்க வாழையே கொலகொலையா காய்ச்சி தொங்குது. இப்ப அதெல்லாம் போதாதுன்னு சொல்லி இப்ப 2024ல இந்தியன் 2ன்னு ஒரு சூப்பரான தரமான மெகா பிளாக் பூஸ்டர். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் குமார் அவசரப்பட்டிய படு கேவலமான ஒரு குப்பை படத்தை கொடுத்து நம்மள எல்லாரையும் காரி துப்புன படம் அது இந்தியன் 2வா தான் இருக்கணும். வேற மாதிரி இது கதையாக்குது இது. அப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்து கொடுத்து 2024ல பார்ட் 2 பாடலாமா 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 அப்படி ஓரமா நில்லு போ. லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொன்ன ஒரு இந்தியன் தாத்தாவே போலி பாஸ்போர்ட்டை வச்சு இந்தியாவுக்குள்ள வருவாரு. உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக்க கூட பார்க்காம ஒரு படம் எடுத்து வச்சுட்டு இந்தியன் 2 கம் பேக் இந்தியன் சொல்லி நம்மள கதற விட்டுட்டு தான் மிச்சம். அதெல்லாம் போட்டு விடுங்க. இப்படி வாழ வச்சது போதாதுன்னு இன்னும் தமிழ் சினிமாவும் சரி நம்மளையும் வாழ வைக்கிறதுக்கு சில பார்ட் 2 படங்கள்லாம் வருது. ஐயோ மீண்டுமா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடியே எக்கச்சக்கமான வாழ வச்ச படங்கள்லாம் இருக்குது பார்ட் 2 படங்கள். இப்ப மறுபடியும் இங்க இருந்து இன்னொரு படங்கள்லாம் வருது. அந்த படமாவது தமிழ் சினிமாவை வாழ வைக்குமா இல்ல நம்ம எல்லாம் தியேட்டரை விட்டு ஓட வைக்குமான்னு தெரியல. கார்த்தி நடிப்பில் வெளியான சர்தார் அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்களாம். ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துச்சு, அந்த படம் என்ன அவ்வளவு நல்லா இருக்கு. ஓ அப்படியா விஷயம்? எனக்கு ஒன்னும் பெருசா ஒன்னும் தெரியல. சர்தார் ஒண்ணு அந்த அளவுக்கு ஹிட் ஆனிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. ஓகே, என்னமோ ஹிட் ஆனிச்சு ஹிட் ஆகலையோ, ஆனா அதுக்கும் செகண்ட் பார்ட் எடுத்துட்டு இருக்காங்களாம். அந்த படத்துக்கும் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா பூஜையும் போட்டுட்டாங்களாம். அந்த படத்துல யார் நடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் நம்ம கார்த்தி தாங்க நடிக்கிறாங்க. அவரே பல கட்டப்லாம் போட்டு அந்த படத்துல அங்கேயும் நடிச்சாரு. இதுல எத்தனை கட்டப் போறாரோ அடுத்து இந்தியன் 2வா இருக்குமோ என்னமோ தெரியல. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இந்த படத்தை பாத்தீங்கன்னா PS மித்ரன் தான் எடுக்கிறாரு. இவரு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் வச்சு ஹீரோன்னு ஒரு மொக்க படத்தை கொடுத்தாரு. அவன் கேட்டானா இந்த ட்ரெஸ் பத்தி? அவன் கேட்டானா இனிமே ட்ரெஸ் பத்தி நீ பேசக்கூடாது. சிவகார்த்திகேயன் மேல என்ன கோவமோ வன்மமோ தெரியல. ஓகே, சர்தார் 2 வருதான். இது ஓடுமா ஓடாதா நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல போற படம் ரொம்ப முக்கியமான படங்க. அது தயவு செஞ்சு என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா, அந்த அளவுக்கு எல்லாம் பில்டப் இல்ல. இப்ப சொல்ல போற படமும் கார்த்தியோட படமே தாங்க. அதாவது கைதி படத்தோட செகண்ட் பார்ட் தாங்க கைதி. பா, என்ன ஒரு மேக்கிங், என்ன மாதிரி திரைக்கதை, பர்ஃபெக்டான ஒரு படங்க கைதி படம். ஒரே நைட்ல வர மாதிரி கதையை பர்ஃபெக்டா எழுதி ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. சூப்பரா வந்து மேக்கிங் பண்ணிருப்பாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். வரல விட்டு ஆட்ட வந்திருக்க. லோகேஷ் எடுத்ததுலயே எனக்கு பெஸ்ட் மூவினா கைதி படம் மட்டும்தாங்க. அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறதுல தப்பே இல்லைங்க, எடுக்கலாம். ஆனா என்ன ரொம்ப புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா. இதுலயே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு தோன்றத சொல்றேன். ஆக்சுவலா எவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாலும் சரி ஒரு 4-5 படங்க தாங்க ஹிட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் எப்படியும் சொதப்பதான் செய்வாரு. நீங்க லியோ படத்திலே பாத்துருப்பீங்க. நீ அப்படி வரியா? சோ அப்படி இருக்கும்போது இப்ப கூலி படத்தை வேற எடுத்துட்டு இருக்காரு. அந்த படம் கூலி படமா இருக்குமா கூலி படமா இருக்குமான்னு தெரியல. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இப்ப கைதி 2 2025ல ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இந்த படம் நல்லா வந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா கைதி பார்ட் 2னா பங்கமா இருக்கணும், கேவலமா வந்துடக்கூடாது. நம்மளாலேயே தனியா இருக்க முடியலையே, இதுக்கு வேற தனி ஒருவன் 2 படம் எடுக்கிறாங்களாமே. ஜெயம் ரவி நடிச்ச தனி ஒருவன் படத்தோட செகண்ட் பார்ட் தாங்க எடுக்க போறாங்க. அது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல கூட்டாங்க. அதுக்கு ஒரு டீசர்லாம் கூட வெளியிட்டாங்க அந்த படத்துக்கு. ஆனா இந்த படம் பிக்கப் ஆனிச்சா டிராப் ஆனிச்சான்னு தெரியல. அது வந்ததோட இருக்குது. ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிறீங்க. நீங்க அதுக்குள்ள நீங்க ஓடி போயிரீங்க. 2015ல வெளியான தனி ஒருவன் படம் ஜெயம் ரவிக்கு செம்ம ஹிட் ஆனிச்சுங்க. ஜெயம் ரவிக்கு கை கொடுத்துச்சோ இல்லையா, எங்க அண்ணன் மோகன்ராஜுக்கு உண்மையானமே இதுதாங்க கை கொடுத்துன்னு சொல்லலாம். ஏன்னா பல வருஷமா தெலுங்கு படத்தை வாங்கி தமிழ்ல ரீமேக் பண்ணி ரீமேக் டைரக்டர்னு சொல்லி
ஐயோபா, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இப்படி பல படங்களை ரீமேக் பண்ணி பல்பும் வாங்கினாரு, ஹிட்டும் கொடுத்தாரு. ஆனா இருந்தாலுமே அவருக்கு ரீமேக் டைரக்டர்னு சொல்லி பேர் வாங்கிட்டு இருந்த அவருக்கு தனி ஒருவன் படம் தாங்க பர்ஃபெக்டான டைரக்டர்னு ப்ரூவ் பண்ண படம்னா அது தனி ஒருவன் தாங்க. அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க, சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இதுல என்ன வருத்தமா, ஹிப்ஹாப் தமிழா இல்லைங்க. ஹிப்ஹாப் தமிழா இல்லைன்னா அந்த படத்துல எப்படிங்க பாட்டுலாம் ஹிட் ஆயிருக்கும்? இந்த சரணம் பல்லவின்லாம் சொல்றீங்களா? ஆமா, அப்படின்னா என்ன? வாயில கொசு வந்துருச்சு. இப்ப சொல்ல போற படம் துப்பறிவாளன். துப்பாக்கு துப்பாய தூமலை அடமலை ஏன் துப்பாக்கி துப்பானதுனால தப்பா நினைக்காதீங்க. துப்பறிவாளன் 1 மிஸ்கின் டைரக்ஷன்ல நம்ம விஷால் சார் நடிச்சிருப்பாரு. அந்த படம் சூப்பரான படங்க. உண்மையாலுமே ஒரு கிரைம் த்ரில்லர் தான். அவரு பாத்தீங்கன்னா ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, துப்பறிவாளனா நடிச்சிருப்பாரு நம்ம விஷால் சார், மறந்து போச்சு. ஓகேவா, அந்த படத்தை இப்ப செகண்ட் பார்ட் அது பல வருஷம் முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் விட்டாங்க, மிஸ்கின் தான் டைரக்ட் பண்றதா நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்குள்ள எவன் கண்டுபிடிச்சோ என்னவோ தெரியல, விஷாலுக்கும் மிஸ்கினுக்கும் சண்டை. விஷாலுக்கும் மிஸ்கினுக்கும் சண்டைன்னு சொல்லி நியூஸ் மீடியா வரைக்கும் போட்டு கிழிச்சாங்க. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி ஒரு பிரஸ் மீட்ல திட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த படத்தை நம்ம விஷாலே டைரக்ட் பண்றதா கையில எடுத்து பல வருஷம் ஆகுது. கையில எடுத்தவரு இன்னும் அனுமார் மலை மாதிரி தூக்கி வச்சுட்டே தான் இருக்காரு, எடுத்த பாடு இல்ல. ஒரு 50 பேரை கூப்பிடுறேன். எதுக்கு? இந்த மலையை தூக்கி என் கையில வைக்க சொல்லு, தூக்கணும்ல. தயவு செஞ்சு கீழே போடுங்க, இல்லைன்னா உங்க கை உடைஞ்சிடும். இப்ப கூட தான் சொல்றேன், தூக்கி வைக்க தூக்குறேன். டிமாண்டி காலனி பேய் இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பாக்கலையா? பயங்கரமான பேய் படங்க. உண்மையாலுமே சூப்பரான ஒரு கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படம்னா அது டிமாண்டி காலனி. டிஃப்ரெண்டான கதையில ஒரு பேய் படத்தை அழகா பயங்கரமா பயன்படுத்துற மாதிரி எடுத்திருப்பாரு. அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வருதுங்க. ட்ரைலர்லாம் பக்காவா இருந்துச்சுங்க. அது இப்ப ரீசெண்டா ஒரு 3 days முன்னாடி நினைக்கிறேன், ரீசெண்டா ரிலீஸுக்கு மறுபடியும் ஒரு ட்ரைலர் விட்டுருந்தாங்க பாருங்க, மிரட்டி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அங்க இந்த படத்தை டைரக்டர் தாங்க அஜய் நாணமுத்து. நம்ம விக்ரமுக்கு பல கெட்டப்புகளை போட்டு போட்டு ஏமாத்தினாரு பாத்தீங்களா, அப்பா அதே டைரக்டர் தாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. விடுதலை விடுதலை விடுதலை. நம்ம சூரிய ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா உருவாக்கின படம்னா விடுதலை தாங்க. அந்த படத்தை வெற்றிமாறன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் பல வருஷம் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன ஷூட் தான், ஒரு 15 நாள் ஷூட்டுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண வெற்றிமாறன் இன்னமும் செகண்ட் பார்ட் ஷூட் போயிட்டு தான் இருக்குது. போய்த்தலையா, நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. விஜய் சேதுபதி தான் மெயினா பண்ணிருப்பாரா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ மாதிரி காட்டிட்டு செகண்ட் பார்ட்ல டம்மி ஆக்கி இருப்பாங்களோ? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பாத்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல நீ. அது சூரிக்கு மட்டும்தான் தெரியும். சோ வெயிட் பண்ணி நம்மளும் பார்க்கலாம். சார்பட்டா பரம்பரை ஆர்யா நடிப்பில் வெளியான இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தா அப்படி இருந்திருக்கும். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. சோ அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்க போறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எப்ப எடுப்பாங்க? இதுவும் ஓடிடில வருமா, இல்ல தியேட்டர்ல வருமா, இல்ல ஆர்யாவுக்கு செய்வன மறுபடியும் வச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. சோ இந்த படமும் செகண்ட் பார்ட் வருதுங்க. இன்று நேற்று நாளை, இன்னைக்கே ஒண்ணு வழங்கல, நாளைக்கு எப்படி போனா எனக்கு என்னன்ற மாதிரிதான் இருக்குது எனக்கு. சோ அந்த படத்தோட செகண்ட் பார்ட் வருதுங்க. உண்மையா சொல்ல போனா இந்த படம் டைம் டிராவல் படங்க. நீ 3300 வருஷம் பின்னாடி போய் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு பிய நீ தோக்கடிச்சு அவன் அந்த பழத்தை சாப்பிட விடாம பண்ணணும். ஓகே, இந்த படம் நான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சுங்க. ஓகேங்களா, இந்த படத்துக்கு இப்ப செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க. விஷ்ணு விஷால தாங்க நடிக்கிறாரு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எவ்வளோ ஜாம ரெட்டு கொடுத்தா கூட போட்டுக்கலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பீட்சா 4 2 3 எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓடுச்சான்னு தெரியல. இப்போ 4 வேற வருதான். இது ஓடுமா ஓடாதான்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா சூதுகவும் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பர் ஹிட், செகண்ட் பார்ட் கண்டிப்பா ஓடாது எனக்கே தெரியும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. காளிதாஸ் 2 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சானே எனக்கு தெரியல சத்தியமா.
காளிதாஸ் 1ன்னு ஒரு படம் வந்திருக்குதான், பரத் நடிச்சிருக்காராம், அதுக்கு செகண்ட் பார்ட் வருதான். யுவன் தந்திரன் 2 அந்த படம் ஒரு சுமாரான படம், அதுக்கு செகண்ட் பார்ட் கொடுக்குறாங்களாம். அடுத்து பாத்தீங்கன்னா மாயவன் 2 அந்த படம் ஓரளவு ஓகே, எனக்கு பிடிச்சி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினாலே கொஞ்சம் நமக்கு பிடிக்கும், அதனால அந்த படம் செகண்ட் பார்ட் வருதான். அவ்வளவுதாங்க நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட், அவ்வளவுதான். ஸோ இந்த படங்கள்லாம் இப்ப செகண்ட் பார்ட் வந்து தமிழ் சினிமா வாழ வைக்க போதா, நம்மளெல்லாம் கொலையா கொல்ல போதான்னு தெரியல. ஸோ இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுத்திருக்காங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எதுலாம் ஓடுது இல்ல நம்மள ஓட விடுதான்னு. இதுதான் இந்த வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா வீடியோ பண்ணலாம்னு சொல்லி நானும் எதையோ பார்த்து என்னென்னமோ பண்ணி இப்ப வித்தியாசமா பண்ணலாம்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இதுக்கு மேல முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஓகேங்களா? பிடிக்கலாம்னு லைக் பண்ணிருங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்டா சாமி, விடுண்டாடே. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.